இதுல மக்களுக்கு நெருக்கமான மக்கள் உண்மையான தலைவர் இவர் அப்படின்னு சொல்லி மக்களால் நேசிக்கப்படக்கூடிய தலைவர் யார் அப்படின்றத பத்தி தான் இன்றைக்கு மக்கள் கிட்டயே நம்ம போய் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். பெரிய கொஸ்டின் மார்க் தான். இதுக்கு மேலேயாவது யாராவது கிடைச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். இப்ப வரைக்கும் நம்ம விஜய் சார் என்ட்ரி தானே கொடுத்திருக்காரு. அவர் ஏதாவது செஞ்சு காமிக்கும் போது மட்டும்தானே நமக்கு தெரிய வரும் ஓ ஹி இஸ் த பெஸ்ட்னு. நம்ம இப்போ ஸ்டில் யார் செஞ்சிட்டு இருக்காங்கன்னா ஸ்டாலின் சார் செஞ்சிட்டு இருக்காரு. நம்மளுக்கு இப்ப எதுவும் பெருசா நம்ம ஐடென்டிஃபை பண்ணல ஹி இஸ் பேட்ன்ற மாதிரி. கோயிங் ஆன் ஸ்மூத்லி கோயிங் ஆன். அப்கமிங் நம்ம விஜய் சாரை தான் எதிர்பார்க்கிறோம் எல்லாருமே ஆப்வியஸ்லி. வரல, என்ன ஆகுமோ எப்படி இருக்குமோ பேரு டேமேஜ் ஆகுமோன்னு பயந்துட்டு வரல. இவர் பயம் என்ன ஆனாலும் பரவாயில்லன்ட்டு தைரியமா வந்திருக்காரு, அவ்வளவுதான். அவங்க வந்து ஜெயிக்கும் போது ஓட்டு கேட்கும் போது நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா வந்து யாரும் அதுவா பண்றது இல்ல. இப்போ வந்து அவரு விஜய் வந்து இப்ப எதுவுமே சொல்லல. என்ன ஒரு டைம் ஜெயிக்க வைங்கன்னு இருக்கிறாரு. அவர் ஜெயிச்சு வந்து இது பண்ணா மக்கள் நல்லது பண்ணுவார் தெரியுமா? சோ இப்ப இருக்கிற தலைவர்கள்ல உண்மையான தலைவர் யாரும் எல்லாமே யாருமே இல்ல. உண்மையான தலைவர்னா யாரும் இல்லை மேம். என்னை பொறுத்த வரைக்கும் தளபதி வருவார். தளபதி தான் சோ தளபதி உண்மையான தலைவர். உண்மையான தளபதி தான். இப்பயும் தளபதி எப்பயும் தளபதி. ஏன்னா விஜயகாந்த் எம்ஜிஆர் காலத்துல இருந்து வரதுன்னா எனக்கு விஜய் தான் நான் சொல்லுவேன். உண்மையான தலைவர் விஜய் தான்.